அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். தெய்வமே, நீர் அமைதியின் மன்னர், அமைதியை விரும்புபவர், அமைதியை கொடுப்பவர், மை தேடும் அனைவரின் உள்ளங்களிலும் அமைதியை நிரப்புகிறவர். கலங்கி போன மக்கள், உடைந்து போன உள்ளங்கள் மை தேடி வரும் பொழுது அவர்கள் அடைந்த மன அமைதிக்கு அளவே இல்லை. நீரும் சீடர்கள் தேவையற்ற கலக்கத்தோடும் நெருக்கடியோடும் இருப்பதை அறிந்து அமைதியை விட்டு செல்கிறேன். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் மொழி சொல்லி என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆதரவாய் இருக்க தூய் ஆவியார் என்னும் அமைதியை விட்டு செல்வதாக வாக்கு கொடுக்கிறேன். துணையாளராம் தூய் ஆவி புறா வடிவில் உம்மேல் இறங்கியவுடன் அன்பார்ந்த மகனாக மாற்றம் பெற்றேன். பாலை நிலத்திற்கு அவரால் அழைத்துச் சென்ற பொழுது சோதனைகளை வென்றெடுக்கும் சக்தியை பெற்றேன். நீர் அனுபவித்த அதே தூய் ஆவியின் வலிமையான பிரசன்னத்தை திருத்தூதர்கள் வைத்துணர புது பலத்தோடு நற்செய்தியை துணிவுடன் இறங்கி செயல்படுத்த நாக்கள் வழியாக பிரசன்னமாக்கி நாவின் கட்டுக்களை அவிழ்த்து நற்செய்தி பணியில் தைரியமாய் அவர்களை செயல்பட வைத்தீர் சுவாமி. அந்த தூய் ஆவியினுடைய உள்ள அமைதியும் துணையும் அவர்களுக்கு கிடைத்த பொழுது பயம் மறைந்தது, துணிவு கிடைத்தது. ஆண்டவர் கண்முன் இருந்தார். எல்லாவித சோதனைகளிலும் வேதனைகளிலும் தூய் ஆவி அவர்களுக்கு கொடுத்த பலம் அபிரமிதமாய் இருந்தது. எங்கள் வாழ்விலும் அதே தூய் ஆவியின் துணையை தந்தருளும்.